ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி ஃபேமிலி vlogs. சண்டே மார்னிங் காலையில் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமரை பக்கத்தில் இருக்க சின்மய சர்வேஸ்வரர் கோயிலுக்கு தான் போகிறோம். இந்த கோயில் வந்து கோயம்பேட்டிலேருந்து ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வரணும். மாதவரத்துலேருந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டு. ரெடில்ஸ் ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணி டுவர்ட்ஸ் திருவள்ளூர் பக்கம் போனீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர்ஸில் இந்த கோயில் ரீச் பண்ணிடலாம். ரெடில்ஸ்லேருந்து ஒரு 30 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த கோயில் ரீச் பண்ணிடலாம். ரெடில்ஸ்லேருந்து 505 டைரக்ட் கவர்மெண்ட் பஸ்ஸஸும் இருக்குது. 2 வீலரில் காரில் எதுலனாலும் இந்த கோயிலுக்கு போகலாம். சென்னைக்கு பக்கத்தில் இவ்வளோ அருமையான ஒரு கோயில் இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 65 அடியில் லிங்க வடிவத்திலே இந்த கட்டிடம் கட்டியிருக்காங்க. அது உள்ளதான் சாமியோட மூலஸ்தானம் இருக்குது. ரொம்பவே அழகாக ஒரு 8 ஏக்கர் இடத்த வந்து இந்த கோயிலுக்காகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபுல்லாக 2 பக்கமும் செடி கொடிகள் வச்சு பூச்செடி மரங்கள் அந்த மாதிரி ரொம்பவே மன அமைதி கொடுக்குற ஒரு கோயில். உள்ளே வந்து பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருந்தது. இந்த கோயிலில் இருக்க மூலவர் வந்து ஸ்படிக லிங்கத்தில் ஆனவர். அது இல்லாமல் ஒரு கிரானைட் லிங்கமும் வச்சுருக்காங்க. இந்த கோயில் உள்ளே உட்காந்து நம்ம ஓம்ன்ற மந்திரமோ இல்லை சுவாமி பாடல்களோ எது பாடினாலும் அது வந்து 1க்கு 2 முறையாக எதிரொலிக்குது. அதை கேட்கும் போது அப்படியே உடம்பெல்லாம் மெய் சிலிர்த்து போயிடுது. இந்த ஸ்படிகலிங்கத்துக்கு வருஷத்தில் ஒரு முறை மாலி அமாவாசை அன்னைக்கு பக்தர்கள் அவங்க கையாலேயே பாலாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போகும்போது எங்களுக்கு பேம்ப்ளெட்டும் கொடுத்துருந்தாங்க. அதுக்காக 151 ரூபா பே பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாகவே சாமிக்கு அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. கோயிலோட முன்பக்கமே ஒரு சின்ன கிணறு மாதிரி இருக்குது. அந்த கிணத்துக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன குழி மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கையில் இருக்க காயின்ஸை வந்து கரெக்டாக அந்த குழியில் போட்டால் நம்ம நினைக்கிறது நடக்கும்னு சொல்லி நம்புகிறாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் காசு போட்டது மட்டும் தான் மிச்சம். அது எங்கே போய் விழுந்ததுன்னே தெரியல. தண்ணியில் மிதந்து போகும்போது அது கரெக்டாக அந்த இடத்துக்கு போக மாட்டேங்குது. எனக்கெலாம் இந்த கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரத்துக்கே மனசு இல்லை. அந்த அளவுக்கு க்ரீனிஷாக ரொம்பவே பச்சை பசேன்னு மெயின்டைன் பண்ணுறாங்க. அது இல்லாமல் எந்த வண்டி வாகனத்தோட சத்தமும் இல்லாமல் உள்ளே கொஞ்சம் தூரம் இன்டீரியராகவே இருக்குது. ரொம்ப நிம்மதியாக ரிலாக்ஸிங்காக கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்தோம். வாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் டைம் கிடைக்கும் போது எங்களுக்கு நியர்பை எந்தெந்த கோயில் இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக நானும் என் ஹஸ்பண்டும் போயிட்டு வருவோம். அப்படி போகும்போது இந்த வீடியோஸ் உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணுறது தான் இது. ஸோ சென்னை நியர்பை யாராக இருக்கீங்களோ எல்லோரும் போய் இந்த கோயில் கண்டிப்பாக ஒரு வாட்டி பாருங்கள். ரொம்பவே மன அமைதியோட பீஸ்ஃபுல்லாக நீங்கள் வீட்டுக்கு திரும்பி வரலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனல் ஹாப்பி ஃபேமிலி vlogsஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் see you.